படைத்து 224 புவனங்களையும் ஆண்டவன் படைத்து ஆமையா 7 சப்தாசாரங்களாகப்பட்ட கடல்களையும் கல்லுக்குள் இருக்கும் திரையவும் கற்பையுக்குள் வாழும் சிசுவையும் முட்டைக்குள்ள உருவாகும் குஞ்சு முதல் ஆண்டவன் படைத்து ஓரறிவு முதல் 6 அறிவு படைத்த நாமலை போன்ற மானிட மனுக்களையும் படைத்து ஈயரும்பு யானை முதல் என்ன உண்ணா மனுக்கள் 84 லட்சம் கோடி ஜீவராசிகள் மரம் செடி கொடி பயிர் புல் பூண்டு இலை தாவரங்களை எல்லாம் ஆண்டவன் படைத்தார். அப்படி படைத்த ஒரு மனுக்களுக்கு படியளக்க வேணும் என்று ஆண்டவன் தான் பகவான் நாளினை எடுத்து நாடு எங்கும் படியளந்தார். உரிய நல்லதினை எடுத்து அவர் உலகம் எல்லாம் படியளந்தார். மரக்கதினை எடுத்து மாநிலமும் படியளந்தார். ஆளாக்குதினை எடுத்து அகிலம் எல்லாம் படியளந்தார். தப்பிடாமல் ஈசன் ஜீவன் படியளந்தார். எவ்வுயிரும் தப்பிடாமல் இறைவன் படியளந்து வரும்போது ஆதி கைலாசத்திலே அம்பிகை அங்கைய கண்ணி அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி ஆதி பராசக்தியாகப்பட்ட அந்த பார்வதா தேவி சிவபெருமான் எப்போது வருவார் என்று தங்க தாம்பூலத்திலே பாரிஜாத மலர்களை வைத்துக் கொண்டு கெண்டியில் ஜலம் எடுத்து கிருபை உள்ள பகவானை வரவழைத்து பாத பூஜை முடித்தால் அவருக்கு பணிவிடைகளை செய்தார். அப்போ பாத பூஜை முடித்து பணிவிடை செய்யும் போது பார்வதா தேவி சிவபெருமானை அழைத்தார். ஆண்டவா பரம்பொருளே, இரேலும் உலகத்துக்கும் நீர் இறையிழந்து வரக்கூடிய சிவபெருமான் உலகத்துக்கே தாங்கள் தான் ஒரு கடவுளாக இருந்து வருகின்றீர்கள். அப்படி கடவுளாக இருக்கக்கூடிய தாங்கள் காலையிலேயும் மாலையிலேயும் யாரோ 2 பேர்களை வணங்கி வருகின்றீர்கள். அவர்கள் 2 பேர்களும் யாரு? அம்மா பார்வதி, என் வலது கண் சூரியன், இடது கண் சந்திரன். சந்திரன் சூரியன் இல்லைன்னா சகல உலகத்திற்கும் ஒளி கிடையாது. என்னால் ஒளி கொடுக்க முடியுமா? முடியாது. ஆகையினால் 2 பேர்களை 2 கண்களாக நான் நினைத்து வருகிறேன், வணங்கி வருகிறேன். பார்வதி, இதனையே பரிசோதிக்க வேண்டும் என்று 2 கரம் எடுத்து இறைவனுக்கு தெரியாமல் பகவானுடைய கண்களை மறைத்த பார்வதி. பகவான் கண்ணை மறைத்தா உலகம் எப்படி இருக்கும்? இருளா இருக்கும். எங்கு பார்த்தாலும் ஒரே இருமயமா இருக்கு. ஆண்டவன் பார்வதிக்கு தன் மகிமையை காட்ட வேண்டும் என்று 3வது கண் எச்சிக்கண்ணை திறந்தார். நீண்ட ஒலிகளை கொடுத்தார். அப்போ எச்சிக்கண்ணில இருந்து அக்கினி பொறிகள் பறந்ததனால ஆண்டவனுக்கு அங்கமெல்லாம் ஒரே வேர்வை. பூமியிலே கலந்தால் இந்த வெள்ளப்பெருக்கு பூலோகத்தை அழித்து விடும் என்று 1008 சடாமுடியிலே ஒரு முடியை உழைத்து அந்த வேர்வை துளிகளை எல்லாம் அதனாலே துவட்டி எடுத்தார். அதில் இருந்து 10 துளி வேர்வை பூமியிலே கலக்க அந்த 10 துளி வேர்வையவும் 10 கடலாக மாற்றினார். 10ஆம் கடல் பார்க்கடல் என்று சொல்லக்கூடிய அந்த கடலுக்கு அப்பாலே சாமி 10ஆம் கடல் பார்க்கடல் கப்பா படந்ததாறு
10 கடலுக்கு அப்பாலும் அந்த பார்க்கடலுக்கு அடுத்து ஒரு அழகான பளிங்கு வர்ணம் பாறை. பளிங்கு வர்ணம் பாறையிலே படர்ந்த ஒரு ஆலமரத்தடியிலே காற்றடித்து மணல் குமித்து கரையான் புச்சு வளர்ந்திருக்கு. அதுதான் நாகலோக பட்டணம். நாகலோக பட்டணம் என்று சொன்னா சென்னாகம், கருநாகம், கண்ணாடி விரிசுகள் எல்லா நாகத்திற்கும் பெரிய நாகமே அந்த நாகராஜனும் நாகக்கண்ணியும். அப்போ அந்த நாகராஜனுக்கும் நாகக்கண்ணிக்கும் தலை மட்டும்தான் அவங்களுக்கு மனித ரூபம், உடம்பெல்லாம் அவங்களுக்கு பாம்பின் ரூபம். இப்படி ஒரு தெய்வ அம்சமாகவே வாழ்ந்து வரக்கூடிய இரு பேர்களும் மண்ணும் மனையோடு பொன்னும் பொருளோடு அவர் மன்னவனும் தேவியுமா மனமயந்து வாழ்ந்துவார். பொன்னவனும் தேவியுமா மனமுடனே வாழ்ந்துவார். எல்லுக்கு என்னை போல என்னை பிரியா தோழர் போல அங்கே இரு பேரும் இருக்கும் போது மன்னருக்கு மனை இருக்கு, பொன்னிருக்கு பொருள் இருக்கு, பொன்னால குறைவும் இல்லை, சொத்திருக்கு சுகம் இருக்கு, சொத்திருக்கு சுகம் இருக்கு, அவருக்கு சொத்தால குறைவும் இல்லை. உலகத்திலே செல்வத்திலே சிறந்த செல்வம் பிள்ளை செல்வம் என்பார்கள். கனியிலே சிறந்த கனி அது மதலை கனி என்று சொல்லுவார்கள். சொத்துக்கெல்லாம் பெரிய சொத்தே இந்த பிள்ளை சொத்து தானையா. ஒரு மனிதனுக்கு எத்தனையோ பொன் பொருள் இருக்கட்டுமே, ஒரு வீட்டுல குழந்தை இல்லைன்னா அது குடும்பமா இருக்குமா? குடும்பம்னு சொன்னா குழந்தை இருந்தா தான் வாழையடி வாழையா அந்த குடும்பம் வளர்ந்து வரும். அதுதான் பெயர் சொல்லும் பிள்ளை என்பார்கள். அப்பேற்பட்ட பிள்ளை செல்வம் இல்லாமல் 12 வருடங்களாகவே அழுது புலம்பி ஆறாத துயரம் கொண்டு தீராத வினைக்கு தெய்வமே துணை என்று சொல்லி 6 வருடங்களாக என்ன செய்கிறார்? சிவபெருமானை நினைத்து இந்த நாகராஜனும் நாகக்கண்ணியும் நாகலோக பட்டணத்திலே புத்துக்கு பக்கத்திலே இரு பேர்களும் 1000 முழ கம்பத்திலே தவம் இருந்து வருகின்றார்கள். அப்போ 12ஆம் வருடத்திலே இவர்கள் தவத்தினாலே கைலாசமே முழங்க ஆண்டவன் பார்த்தார். இவர்கள் தவத்தை கண்டும் காணாதவரை போல படைத்த உலகம் எல்லாம் படி இலக்க பயணம் வருகின்றார். பார்வதி பிடிவாதமாக ஆண்டவனோடு படியிலக்கும் இடத்துக்கு வர வேண்டும் என்று எந்த வார்த்தையும் பேச மாட்டேன் என்று என் பெருமாள் அண்ணன் மீது சத்தியங்களை கொடுத்து ஆண்டவனும் பார்வதியும் வருகின்ற நேரத்தில் பார்வதாதேவியும் பகவானும் படி அளந்து முடித்தார்கள். அங்கே நாகலோக வழியாக இரு பேரும் வாரபோது நாகராஜ நாகக்கண்ணி தாமதையும் கண்ணில் கண்டு நாகராஜ நாகக்கண்ணி அவர்கள் இரு பேர்களுக்கு ஆண்டவா பகவான் பிள்ளை இல்லா இரு பேருக்கும் பிள்ளை இல்லா இரு பேருக்கு சுவாமி பிள்ளை வர இரு பேர்களுக்கும் நீங்கள் ஏந்தும் பிள்ளை கொடுக்க வேண்டும் என்று பார்வதி சொன்னபோது அப்படியானா இரு பேர்களின்
கணக்கை நம்ம பார்க்கணும்னு சொன்னபோது கைலாசத்திற்கு வந்தார்கள். சித்திரபுத்திரன் ஐனாரை வரவழைத்து நாகராஜ நாகக்கண்ணி தவத்தை கண்டார்கள். அவர்களுடைய தவத்துக்கு மனமிறங்கி சித்திரபுத்திரன் ஐனாரை வரவழைத்து இரு பேர்களின் போன சென்ம கணக்கை பார்த்தாங்க. கணக்கை பார்க்கும் போது ரெண்டு பேருக்கும் கை குழந்தை இல்ல. ஏன் இல்ல? இரு பேர்களும் பாவங்களை செய்திருக்கின்றார்கள். இவள் ஒரு மருத்துவச்சியா பிறந்து கருமருந்தை கொடுத்து அந்த காலத்துல 7-8 பிள்ளைய கருவை கலைச்சிருக்கா. அந்த காலத்துல இந்த குறியீட்ட வேலை நடந்திருக்கு. உன்னை மாதிரி ஆட்கள் இருக்கத்தான் செஞ்சிருக்காங்க. அந்த காலத்துல பனம்பாலை, ஆமா சுக்காவேரி, ஆமா ஆமா எள்ளு புண்ணாக்கு, ஒரு பொண்ணு கருப்பட்டி, ஒரு பெண்ணா பிறந்த குழந்தை உண்டாயிருந்தான்னா சரி இந்த மருந்துவச்சி வந்து கையை பிடிச்சு பாப்பா உடனே பொட்ட பிள்ளை தெரிஞ்சுடுவீங்க. சரி உடனே மருந்து கொடுத்து உடனே கள்ளிப்பாலை ஊத்திடுவா. நெல்ல பிறகு கொடுத்துருவா. அந்த காலம் அப்படி நடந்திருக்கு பாத்துக்கோ. சரி அதே போல் நாகக்கண்ணி இந்த தவறை செய்ததுனால அவளுக்கு தவ குழந்தை இல்ல. நாகராஜன் வனவேடவனாகவே பிறந்து சூழ்மானை அம்பாள் எய்து கொன்று விட்டார். அதனால் அவருக்கும் குழந்தை இல்ல. ஆண்டவே பார்வதி என்னால இவங்களுக்கு பிள்ளை வரம் கொடுக்க முடியாது. ஏடி அம்மா பார்வதி பிள்ளை வரம் கொடுப்பதற்கு என்னால முடியாது. எப்பெருமா தங்கையர ஆண்டவனும் சொன்னவோ ஆதிசக்தி பார்வதி ஆண்டவா பகவான் பிள்ளை வரம் கொடுக்க விட்டார். எங்க கூட வரவும் மாட்டேன், உடையவனா சொல்ல மாட்டேன், பகவான் என்று சொல்ல மாட்டேன், பாத பூஜை செய்ய மாட்டேன், பொங்கி பொறிக்க மாட்டேன், பூமாவன்னு சொல்ல மாட்டேன், ஆக்கி அவிக்க மாட்டேன், ஆளன் என்று சொல்ல மாட்டேன். ஆண்டவா பிள்ளை வரம் கொடுக்கலன்னா உம்ம கூட ஒரு அடி எடுத்து வைக்க மாட்டேன். ஏய் பார்வதி என்னால இவங்களுக்கு பிள்ளை வரம் கொடுக்க முடியாது. பார்வதிக்கு ஆங்கார கோபம் வந்தது. ஆண்டவா உங்களால் மட்டும்தான் ஒரு உயிரை படைக்க முடியுமா? பெண் என்னால் முடியாது என்று நினைத்து விட்டீரா? சக்தி நினைத்தால் சகலத்தையும் நான் செய்து முடிப்பேன். உன்னால என்ன செய்ய முடியும்? ஆண்டவா பரம்பொருளே நான் என்ன செய்வேன் தெரியுமா? எப்படி சுவாமி நீங்க இப்ப கொடுக்க விட்டால் நிச்சயமா நான் கொடுப்பேன். நீங்க கொடுக்க விட்டால் பார்வதி நான் கொடுப்பேன். கடவுள் நீங்கள் கொடுக்க விட்டால் ஆண்டவா கடவுள் நீங்கள் கொடுக்க விட்டால் கடவுள் நீங்கள் கொடுக்க விட்டால் கண்ணண்டங்க நான் கொடுப்பேன். அங்கே பார்வதியும் சொன்னபோது பகவானும் சொல்லுவார். அடியை பார்வதி என்னையே நீ எதிர்த்து பேசிவிட்டாய். பிடிசாமத்தை மதலையில்லா இரு பேர்களுக்கு நீயே போய் பிள்ளையா பிறக்கணும் போ அப்படின்னு ஆண்டவே சாபத்தை கொடுத்தார். பார்த்தா பார்வதி ஆண்டவா ஒரு சக்தி ஆகப்பட்ட நான் ஒரு நாகத்தின் கருவிலே போய் சனித்தா அது தெய்வ பிறவி கிடையாது. ஆச்சு வரம் தந்தா நான் மதலையா போய் பிறக்கிறேன் அப்படி என்று சொன்ன போது அப்பந்தான் ஆண்டவன் சொன்னார் நீ போய் பிறக்க வேண்டாம் பார்வதி. 8 அமிர்த கலசத்தை வரவழைத்து உன்னுடைய 1008 சொருபத்தில் அரை சொருபத்தை எடுத்து 21 நாள் அரை மண்டலம் 41 நாள் ஒரு மண்டலம் அவர்களை கலசத்தை வைத்து நீ பூஜை செய்ய சொல்லு. அந்த 41 நாளைக்குள்ள நீ கருவுருவா சனிக்கணும் கை குழந்தையா பிறக்கணும். வரம் கொடுத்த ஆண்டவன் வழி அனுப்பின வேளையில் பார்வதி நாகலோக வட்டணத்திலே வந்து நாகராஜனுக்கும் நாகக்கண்ணிக்கும் வரங்களை கொடுக்க அங்கே 21 நாள் அரை மண்டலம் 41 நாள் ஒரு மண்டலம் அங்கே பூஜை செய்து வாரார். ஏய் 41 நாளில நல்ல வெள்ளி கிழமையில
கூட்டிட்டு நாட்டி வைத்த வித்தை தானுங்க சுவாமி மாற நாட்டி வைத்த வித்தை தானுங்க அவன் அரிகர சுதன் என்று அகிலமே போச்சுகின்ற அரிகர சுதன் என்று அகிலமே போச்சுகின்ற அழகுள்ள பிள்ளை தானுங்க சுவாமி மாறு அழகுள்ள பிள்ளை தானுங்க அவரை கண்டவர சொல்லுங்க எப்பன கையோடு குட்டி வாருங்க அவரை கண்டவர சொல்லுங்க ஐயப்பன கையோடு கூட்டிட்டு வாங்க பம்பை நதி ஓரத்திலே பந்தளத்து காட்டுக்குள்ளே பச்சிலம் குழந்தையாகவே பாவளம் போல மின்னுகிற ஜோதியாகவே பம்பை நதி ஓரத்திலே பந்தளத்து காட்டுக்குள்ளே பச்சிலம் குழந்தையாகவே பாவளம் போல மின்னுகிற ஜோதியாகவே அங்கே கரடி புலி சிங்கம் யானை துணையுடனே கரடி புலி சிங்கம் யானை துணையுடனே துள்ளி விளையாடுவாருங்க ஐயப்பனும் துள்ளி விளையாடுவாருங்க அவரை கண்டவர சொல்லுங்க ஐயப்பன கையோடு கூட்டி வாங்க அவரை கண்டவர சொல்லுங்க ஐயப்பன கையோடு கூட்டி வாங்க மல்லிகை முல்லை ரோஜா மருது மாறி கொழுந்து மனங்களில் இருக்குமுங்க அது ஐயப்பனின் மேனிதனில் மணக்குமுங்க மருது மாறி கொழுந்து மல்லிகை முல்லை ரோஜா மனங்களில் இருக்குமுங்க அது ஐயப்பனின் மேனிதனில் மணக்குமுங்க அவன் பிறப்பிலே கழுத்திலே மாலையுடன் பிறந்து பிறப்பிலே கழுத்திலே மாலையுடன் பிறந்து மணிகண்டன் பேருதானுங்க ஐயப்பருக்கு மணிகண்டன் பேருதானுங்க அவரை கண்டவர சொல்லுங்க ஐயப்பன கையோடு கூட்டி வாங்க அவரை கண்டவர சொல்லுங்க மணிகண்டன கையோடு கூட்டி வாங்க சாமிய சரணம் என்று சொல்லுகிற பக்தருக்கு சங்கடங்கள் விலகுமுங்க சபரிமலை சன்னிதானம் தெரியுமுங்க சாமிய சரணம் என்று சொல்லுகிற பக்தருக்கு சங்கடங்கள் விலகுமுங்க சபரிமலை சன்னிதானம் தெரியுமுங்க அவன் சங்கரன் மைந்தன் என்று நெஞ்சுருக நாம் நினைத்தான் சங்கரன் மைந்தன் என்று நெஞ்சுருக நாம் நினைத்தான் நிச்சயமா வருவாருங்க ஐயப்பனும் நிச்சயமா வருவாருங்க அவரை கண்டவர சொல்லுங்க மணிகண்டனை கையோடு கூட்டி வாருங்க அவரை கண்டவர சொல்லுங்க மணிகண்டன கையோடு கூட்டி வாருங்க முத்துமுடி போன்றவனாய் மோகினியின் பாலகனாய் தத்துவத்தை சொல்லுவாருங்க சத்தியமான பொண்ணுப்படி 18ங்க முத்துமுடி போன்றவனாய் மோகினியின் பாலகனாய் தத்துவத்தை சொல்லுவாருங்க சபரிமலை சன்னிதானம் தெரியுமுங்க அவர் சொத்து சுகம் வேணாம் என்று நித்திய பிரம்மச்சாரி சொத்து சுகம் வேணாம் என்று நித்திய பிரம்மச்சாரி நீலிமலை ஐயப்பனுங்க சுவாமி மாற நீலிமலை ஐயப்பனுங்க அவரை கண்டவர சொல்லுங்க மணிகண்டனை கையோட கூட்டி வாருங்க அவரை கண்டவர சொல்லுங்க மணிகண்டனை கையோட கூட்டிட்டு வாங்க அப்படியாக இருக்கும் போது நாகலோக பட்டணத்திலே நாகராஜனுக்கும் நாகக்கண்ணிக்கும் 12 வருடங்களுக்கு பிறகு பார்வதியின் அருளாலே 8 அமிர்த கலசத்திலே அம்பிகை முத்தாரம்மா மாரியம்மா காளியம்மா துர்க்கையம்மா வடக்குவாசெல்வி வனதுர்க்கையம்மா அட்டகாலி 8 பேர்களாக நாகராஜனுக்கும் நாகக்கண்ணிக்கும் நாகலோக